வந்து 4 முனை போட்டி அப்படிங்கிறது கிட்டத்தட்ட உறுதி ஆயிடுச்சோ அப்படின்னு தோணுது. சீமான் தனியா நிக்க போறேன்னு சொல்லிட்டாரு. விஜய் கட்சி தரப்புல இருந்தும் ஆதவ் அர்ஜுனா, நிர்மல் குமார்லாம் வந்து எங்களுக்கு வந்து பாஜக கூட்டணியோட போக விருப்பம் இல்ல அப்படிங்கறத சொல்லிட்டாங்க. நேத்து ஒரு செய்தி வைரல் ஆயிட்டு இருக்கு. அதாவது விஜய் வந்து மதுரையில நிற்க போறாரு. அதுவும் நம்ம செல்லூர் ராஜு தொகுதியில் தான் நிக்க போறாரு. 1,10,10,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற போகிறார் அப்படின்னு போஸ்டர் எல்லாம் அடிச்சு ஒட்டிட்டாங்க. விஜயோடைய வருகை வந்து கண்டிப்பா இளைஞர்கள் மத்தியிலும் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு நிறைய அரசியல் விமர்சகர்கள் சொல்றாங்க. நம்மளும் கிரவுண்ட்ல நம்ம பார்க்க முடியுது. நிறைய யங் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களெல்லாம் பார்க்கும் பொழுது, விஜய் மீது ஒரு ஒரு கிரேஸ், ஒரு அபிமானம் இருக்கு. இது வாக்குகளா மாறும்னு நீங்க நினைக்கிறீங்களா? விஜய் வந்து திமுகவுடைய வாக்கு வங்கியில் ஏதாவது சேதாரம் ஏற்படுத்துவாரு அப்படின்னு நம்புறீங்களா? நான் ஒரு விஷயத்தை தொடர்ந்து கவனிச்சிருக்கேன். இப்போ கமல் அரசியலுக்கு வரும்போதும் சரி, என் பின்னாடி ஒர்க் பண்றவங்க, என் ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ற நெறைய பேர் ரொம்ப ஆர்வமா கமலுக்கு ஓட்டு போடலான்னு சொல்லி பேசிட்டு இருந்தாங்க. இந்த மாரி நடிகர்கள் யாராவது வரும்பொழுது, பாலிடிக்ஸ் பேசுறவங்க இருக்காங்கல்ல, இவர்கள் தேர்தல் வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய அரசியல் தெரிந்தவர்களாக என்னைக்குமே இருந்ததில்ல. இன்னைக்கு பேசுற இந்த கல்லூரி மாணவர்களும் சரி, இன்றைக்கு இன்றைக்கு விஜய்க்கு ஆதரவு கொடுக்கணும்னு சில பேர் ஒரே துடிக்குதுங்கல்ல, இந்த குட்டி பிள்ளைங்க எல்லாம். இதுங்க எல்லாமே அரசியல் தெரிந்த, அரசியலில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய பாப்புலேஷன் கிடையாது. இது இது எப்பயுமே மாறும். இது கமல் வந்தா கமலுக்கு போடும், ரஜினி வந்தா ரஜினிக்கு போடும். சீமானுக்கு ஆரம்பத்துல சீமான் நல்லா தானே பண்றாருன்னு பேசியிருக்கோம். சோ இது ஒரு ஃப்ளோட்டிங் பாப்புலேஷன். இது எல்லா தேர்தல்லையும் இது யாருக்காவது ஓட்டு போட்டுட்டே இருக்கும். இவங்க அரசியல் தெரியாம ஓட்டு போடுற குரூப் ஒண்ணு இருக்குது. இதுதான் இந்த குரூப். அரசியல் தெரிந்த பெண்கள், நீங்க போய் கிரவுண்ட் லெவல்ல இந்த பெண்கள் இந்த நலத்திட்ட உதவிகளை வாங்கி அதனால பலன் கிடைக்குது. நீங்க ஒரே ஒரு உதாரணம் எடுத்துங்க. இந்த தாவைக்கால இருந்து பேசுற இந்த பெண்கள் இன்ஃபுளுன்சர் பெண்களை ஃபுல்லா பாருங்களேன். இந்த 1000 ரூபாய கிண்டல் பண்ணிட்டே இருக்குங்க. அதுக்கு அறிவே கிடையாது. 1000 ரூபாய் வாங்குற அத்தனை பெண்களையும் நம்ம அவமதிக்கிறோம்ன்ற அறிவு கிடையாது. அது அவங்களுக்கு எவ்வளவு யூஸ் ஆகுன்ற அறிவு கிடையாது. 1000 ரூபான்றது எனக்கு வேற மதிப்பா இருக்கலாம். 1000 எனக்கு வேற மதிப்பா இருக்கலாம். அது இப்ப ம். எங்களோட அபார்ட்மெண்ட் வாட்ச்மேனுக்கு வேற மதிப்பு. இன்னும் பூ விக்கிற அக்காவுக்கு வேற மதிப்பு. 1000 ஒரே மதிப்பு கிடையாதுன்றதே இந்த தற்குறிகளுக்கு தெரியல. இது விஜய் வரைக்கும் இருக்கு. ஆதவர்ஜனா ம். விஜய் வரைக்கும் தெரிகிறப்ப, இவங்களால மக்கள் பாலிடிக்ஸ், மக்கள் அரசியல பேசவே முடியாது. தனிச்சுதான் விடப்படுவார். இந்த அரசியல் தெரியாதவர்களின் ஆதரவு இருக்கும். ஆனால் இது மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துற அளவு, பெரிய சவாலை கொடுக்கக்கூடிய அளவுக்குலாம் இருக்கும்னு உறுதியா என்னால நான் சொல்ல முடியும். அந்த அளவுக்கு இருக்காரு.